வசிட்ட மாமுனிவர் கலைக்கோட்டு முனிவரின் தந்தையான விபாண்டகரின் பெருமைகளை விளக்கிக் கூறுகிறார். வணக்கம் நண்பர்களே. மன்னர் தசரதர் கேட்டார், குருவே, அடைக்கலம்னு உங்ககிட்ட வந்துட்டேன். என்னால செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொல்லுங்க அண்ணு. அந்த யாகம் வெற்றி பெற தனக்கு புத்திரப்பேறு கிடைக்க தான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டார். அதற்கு மகா ஞானியான வசிஷ்ட முனிவர் பதிலளிக்கிறார். அந்த யாகத்தை யார் நடத்த வேண்டும், யார் வந்தால் அந்த பலன் நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவை ஒரு பெரிய முனிவரை பற்றி எடுத்திருக்கிறார். அந்த காட்சியை கம்பர் தன்னுடைய கவிதை வரிகளில் எப்படி அழகாக சித்திரிக்கிறார் பாருங்கள். மாசு அறுசுரர்களோடு மற்றுளோர் தமையும் ஈன்ற காசிபன் அருளும் மைந்தன் விபாண்டகன் கங்கை சூடும் ஈசனும் புகழ்தற்கு ஒத்தோன் இருங்கலை பிறவும் எண்ணில் தேசுடை தந்தை ஒப்பான் திருவருள் புனைந்த மைந்தன். இந்த வரிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மாசு அறுசுரர்களோடு மற்றுளோர் தமையும் ஈன்ற காசிபன், அருளும் மைந்தன் விபாண்டகன். சரி, அந்த மாமுனிவர் யார் என்பதை வசிட்டர் எப்படி அறிமுகப்படுத்துறார் பாருங்க. குற்றமற்ற தேவர்களையும் அசுரர்கள் முதலான மற்ற உயிர்களையும் உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவர் யார் தெரியுமா மன்னா? அண்ட சராசரங்களின் மூல முதல் பிரம்மாக்களில் ஒருவரான காசிபர். அந்த பெருமை மிகு காசிப மகரிஷியின் அருளால் பிறந்த புதல்வன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் விபாண்டகன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன ஒரு மகத்தான அறிமுகம்! தேவர்கள் அசுரர்கள்னு எல்லாரையும் பெற்றெடுத்த காசிபரின் புதல்வன்கிறதே சாதாரண விஷயமா? கங்கை சூடும் ஈசனும் புகழ்தற்கு ஒத்தோன். கங்கை ஆற்றை தன்னுடைய சடையிலே தரித்திருக்கும் ஈசன் சிவபெருமான், சர்வலோகத்துக்கும் தலைவர் அவர். அந்த ஈசனே, அந்த சிவபெருமானே புகழ்ந்து போற்றும்படியான பெருமைக்கு உரியவர் இந்த விபாண்டகர். சாமானியப்பட்டவரா அவர்? சிவபெருமானே புகழ்வார் என்றால் அவர் எந்த அளவு தவ வலிமையும் ஞானமும் பெற்றவராக இருந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இருங்கலை பிறவும் எண்ணில் தேசுடை தந்தை ஒப்பான். இருங்கலை சிறந்த கலைகள், வெறும் சாமானிய கலைகள் அல்ல. ஞான கலைகள், வேதங்கள், சாஸ்திரங்கள், இப்படி பல கலைகள் இருக்கின்றன அல்லவா? மற்ற கலைகளையும் எண்ணி பார்த்தால் அந்த ஞானத்திலும் தவ வலிமையிலும் அறிவிலும் தேசுடை தந்தை ஒப்பான். தேசு என்றால் ஒளி, அறிவு ஒளி. அந்த அறிவு ஒளியால் பிரகாசிக்கும் தன்னுடைய தந்தையான காசிபருக்கே நிகரானவர். தந்தையை மிஞ்சிய புதல்வர் என்பார்களே, அதுபோல தந்தைக்கே ஒப்பானவர். அப்படிப்பட்ட மகாத்மாவான விபாண்டக முனிவருக்கு திருவருள் புனைந்த மைந்தன். அந்த விபாண்டகரின் திருவருளால், அவருடைய தவ வலிமையால், அவருடைய ஆசியால் உதித்த புதல்வர் ஒருவர் இருக்கிறார். இந்த இடத்துல தான் கம்பர் நிறுத்துகிறார். அந்த புதல்வரை பற்றி முழுமையாக அடுத்த பாடலில் தான் சொல்லப் போகிறார். இது குலகம் எனப்படும் ஒரு வகை அமைப்பு. இந்த பாடலின் கடைசி வரி அடுத்த பாடலோடு சேர்ந்துதான் முழு பொருளை கொடுக்கும். பார்த்தீர்களா கம்பரின் அழகை? ஒரு மாபெரும் முனிவரை அறிமுகப்படுத்தும் போதே அவருடைய குலத்தை பற்றி சொல்லி, அவருடைய தந்தையின் பெருமையை சொல்லி, சிவபெருமானே அவரை புகழ்வார் என்று சொல்லி, ஞானத்தில் தந்தைக்கு நிகரானவர் என்று சொல்லி, அப்படிப்பட்டவருடைய அருள் பெற்ற புதல்வர் என்று கூறி நிறுத்துகிறார். யார் அந்த புதல்வர்? அவரால் தான் தசரதனுக்கு புத்திரப்பேறு கிடைக்குமா என்ற ஆவலை தூண்டி அடுத்த பாடலுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் கவி சக்கரவர்த்தி. வாருங்கள், அடுத்த பாடலில் அந்த மாபெரும் புதல்வன் யார் என்று வசிட்டர் விளக்க நாம் அறிவோம்.